கீழடி நம்ம தமிழகத்தில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் கீழடி ஆய்வுகள், ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் மத்திய அரசு இது அதிகமாக ஆர்வம் காட்டலை. காரணம் என்னன்னாக்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டாக இங்கே கிடைக்கல. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னாக்க, சமஸ்கிருத சம்பந்தப்பட்ட ஏதாவது தொல்லியல் ஆய்வுகள் கிடைக்கும், இல்லை அந்த ஆரியர்கள் கொண்டு வந்த கடவுள்கள், இந்திரன், இது மாதிரியான ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வண வேதம், இது பற்றின ஏதாவது ஒரு குறிப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்லாம் தேடினாங்க. அல்லது அதன் பின்னால் வந்த முருகன், பிள்ளையார், அப்படி வரிசையாக கடவுள்கள் இங்கே நிறைய, சரஸ்வதியிலேருந்து நிறைய இருக்குது, எண்ணிலடங்காத கடவுள்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கடவுள்களுடைய சிலைகள், சிலையுடைய கைகள் இல்லை தலைகள், அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. அந்த மக்கள் பயன்படுத்திய உணவு, அந்த மக்கள் பயன்படுத்திய காது, தொங்கட்டான், அதாவது பவுனால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கிது. இவ்வளவு கிடைக்கிறப்போ அங்கே கோவில்கள் இருந்ததுக்கான ஏதாவது ஒரு தடயங்கள் கிடைக்கணும். அப்படி எதுவுமே கிடைக்கல. என்னென்னமோ இப்படிலாம் தேடி பார்க்குறாங்க. முதல்ல இந்த அமர்நாத்தை மாற்றினாங்க. இவர் நமக்கு சாதகமாக நடக்க மாட்டேங்கிறாரு, பொய்யான தகவலை தரமாட்டேங்கிறாரு, அதனால் இவரை தூக்கிடுவோம் அப்படின்னு அங்கேயும் தூக்குறாங்க. வேறொரு ஆளை போடுறாங்க. எப்படிலாம் போட்டாலும் உண்மை இருந்தால் தானே அதில் ஏதாவது கொஞ்சம் நஞ்சமாவது அவர்கள் மேம்போக்க ஏதாவது செய்ய முடியும், தகுதித்தம் பண்ண முடியும். அதற்கூட வழி இல்லாமல் இருக்குது. ஒரு துண்டு கூட கிடைக்கல கடவுள்களுடைய சிலை. அப்போ இந்த சிலை வணக்கங்கிறது எப்போ வந்திருக்கோங்க? எல்லாம் ஆரிய வருகைக்கு பிறகு தான் அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போது அது மாதிரி ஆயிடுச்சுனாக்க, அப்போது பூர்வீக தமிழர்கள் இந்த சிலை வணக்கத்தில் இல்லைங்கிற உண்மை வெளியில் வந்துடும். அப்போ என்னாகும்? இஸ்லாம், கிறிஸ்துவம், பௌத்தம், சமணம், இந்த மதங்கள் பரவி இருந்த காலங்களில் அங்கே உருவ வழிபாடுகள் இருந்ததில் பண்டைய தமிழர்கள்ட்ட அப்படிங்கிற உண்மை வெளிவந்துடும். அப்படி வெளிவந்தாக்க இந்த ஆரிய வருகை என்பது உண்மையாகிடும். அதுதான் இப்போ பயப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமர்ந்திருக்கிற அறிஞர்கள் எல்லாம் யார்? எல்லாம் பிராமணர்கள். அவர்கள் எப்படியாவது நாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக என்னென்னமோ தகுதித்தங்கள்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆய்வு முடிவுகள் எல்லாமே அவர்களுக்கு எதிராகவே சிந்துவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம் இரண்டுக்கும் உள்ள சமய ஒற்றுமை, வேற்றுமை என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். கிடைக்காத பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்ல முடியுமா என்னால்? ஏன்னா சிந்து சமவெளியிலும் நாம் அனுமானிக்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு ரிலீஜன் இருந்திருக்குமா? ஆக்சுவலி சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கம்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலிட்டி கல்ட்டுடைய ஒரு சிம்பல். அதே போல் மதர் காடஸ் வர்ஷிப் இருந்திருக்கு. பட் ஹவு கேன் வி கன்ஃபார்ம்? நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? வி டோன்ட் ஹேவ் எனி கான்க்ரீட் எவிடன்ஸ் லைக் இன்ஸ்கிரிப்ஷன் டு கன்ஃபார்ம். சிமிலர்லி இன் கீழடி ஆல்சோ, போத் ஆர் லெகசி. We have to try to find out. Don't poke the nose for searching of religion. But in this civilization. No. While தேவையில்லை. நமக்கு பண்பாடு என்பது பண்பாட்டின் ஒரு கூறுதான் மதம். மதம் வளர்ந்தது பின்னால். மனிதத்தை முதல்ல பார்க்கலாம். அமர்நாத் இப்பயும் சொல்றேன், within the limited data available, you take a broad sweep talk. Take the Harappan civilization. You find the terracotta, whatever the images. If you find 10 terracotta image, 8 out of 7 or 8 out of this female figure. And the only beautiful thing found in dancing girl is a female. People call it a dancing girl. We are wondering why she was called a dancing girl. She looks like a, what you call the bouquet who came from the Olympic. And she looks like that. So she's looking like an NCC girl. So confident. Okay. And then if you really look at it, the predominance of the women, and then
religion. People, if you ask a question whether the Harappan people did not have any faith, no, they had a faith. There was a sacrifice altar and all. But you cannot say the religion was the centerpiece of Harappan, unlike Sumerian or in the Egyptian. So the fact remains that there was a garbage bin. குப்பை தொட்டி இருந்துச்சு, தெரு நல்லா இருந்துச்சு, குளிக்கிற இடம் இருந்துச்சு. But there was not center place for God, and he was there. Coming to Keeladi, you find again figures, you find toys, then you have found the bones of the basin diggers. But we are not got anything authoritative input that religion was dominance. Rather, we were worried that whether anything will be played out and all. Then finally, even now in Harappa, you find phallus. So it's a fertility cult. So then people call that as that's a lingam palace type of worship, fertility cult. Then they will give a name to that. So either way, I have a feeling it's not even Sangam literature. There's a God is there, but Sangam literature, God was not the center. In Tamil civilization, there is no something called creator God. God is the member of the Karupurul. He is the one of the 14 list, like a tree, like a bird, like a தெய்வம் உணவே மா மரம் புல் பறை செய்தி யாழின். சமீபத்தில் மதுரை 14 out of that 14 list, God makes one of the list who is the living there. God never made Tamil world. Sir, you wanted to say something? No. பயமே தான் பக்தி, வேற ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு மனுஷன் வந்தானோ அன்னிலிருந்து பயப்பட ஆரம்பிச்சானோ அன்னைக்கு தான் பக்தியா மாறி இருக்கு. அதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணோம். மதம் என்பது நம்மளால் தான் உருவாக்கப்பட்டதை தவிர எங்கிருந்தும் வரல. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல பார்க்கும்பொழுது பின்னாடி வந்தவைகள் அவைகள்லாம். தேங்க்யூ. இப்போ சமீபத்தில் மதுரையில் ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்கல்ல பிஜேபி குரூப்பு. அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கர்வாபசி பண்ணோம். அதில் கொண்டு வர